வாழைக்கான எப்பவுமே பஜ்ஜி தான் போடுவேங்க. ஒரு நாள் இந்த மாதிரி வாழைக்காய் கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. திரும்ப திரும்ப செய்வேங்க. இதுக்கு முதல்ல வாழைக்காவ லைட்டா சீவிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி கொஞ்சமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சூடான தவால 2 பக்கமும் சுட்டெடுங்க. இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். அடுத்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், முந்திரி, சோம்பு சேர்த்து பேஸ்ட்டா அரைச்சிடுங்க. கடாயில எண்ணெய், கடுகு, பூண்டு, வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், புளிக்கரைச்சல் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வாழைக்காய் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான். சூப்பரான வாழைக்காய் கறி ரெடி. சுட சுட சாதம், இந்த வாழைக்காய் கறி, அப்பளம் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா மீன் குழம்பு டேஸ்ட்ல செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம்.